ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ரேடியோ பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார்ம் டேப்பில் ரெண்டு ஆட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஒன்று ஆக்ஷன் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னு இந்த லிங்க் கால் ஆகணும்னு சொல்கிறேன். அந்த லிங்கை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த லிங்க் வந்து எந்த மெத்தட் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? இந்த லிங்க் வந்து கெட் மெத்தட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? அதனால் மெத்தட் கொடுத்துக்கிறேன். மெத்தட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, இதில் கெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதில் அடுத்தது இன்புட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்புட் டேக்கில் டைப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. டைப் வந்து ரேடியோ பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் ரேடியோ டைப் வந்து வச்சுக்கணும். சேம் தான், அதுக்கு வந்து ரேடியோ, அது இதில் ரெக்வயர்டு வச்சுப்போம். ஓகேவா? ரெக்வயர்டு. அடுத்தது ஒரு லேபிள் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள் டேக்குள்ளார இது வந்து மேலே ஒரு ரெண்டு ரேடியோ பட்டன், ஒன்று மேல் இன்னொன்று ஃபீமேல். ஓகேவா? மேல்னு சில வச்சுக்கிறேன். அப்படியே சேம் தான், அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபீமேலுக்கு. ஓகே, ஃபீமேல். ஓகே, இந்தாண்ட ஒரு 2 பிஆர் டேக் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பிரேக் ரோ, அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஃபீமேல் வச்சுக்கிறேன். ஓகே, ஃபீமேல். இப்போ 2 நமக்கு ரேடியோ பட்டன் இருக்கும் பாருங்கள். ப்ரௌசரில் என்னோடய லைவ்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். 2 பட்டன் இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு சப்மிட் பட்டன் நம்ம இன்னும் பண்ணல, அது பண்ணுறோம். சாரி, இன்புட் டேக் தானே. இன்புட்டுக்குள்ளே டைப் தான் சப்மிட். டைப் சப்மிட் வேல்யூவும் சப்மிட் வச்சுக்கிறேன். ஓகேவா? வேல்யூன்றது ஆட்ரிபியூட், இதில் சப்மிட். ஓகே, இப்போ போய் அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. ஓகே, பேஜ் ரீலோடு பண்ணிப்போம். ஓகே, 2 ரேடியோ பட்டன் இருக்குது, ஒரு சப்மிட் பட்டன் இருக்குது. ஓகேவா? ஓகே, முதல்ல என்ன கொடுத்துருக்கோம், 2த்துக்கும் நம்ம ரெக்வயர்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ரெக்வயர்டு வந்து சப்மிட்னு ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ரெக்வயர்டு வந்து ஒர்க் ஆகவே இல்லை. பார்த்தீங்களா? ஏன் ஒர்க் ஆகலை நான் சொல்கிறேன். ரெக்வயர்டு கொடுத்தோம், பட் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி ஆர்க்ஸில் எதுவுமே இல்லை. இதுதான் நமக்கு வேல்யூ வரும். ஜேசன்னா இதுலையுமே இல்லை. ஓகேவா? ஓகே, இது இருக்கட்டும். ரீலோடு பண்ணிப்போம். இப்போ வந்து மேல் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபீமேல் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? மேல் ஃபீமேல் ரெண்டுமே செலக்ட் ஆகுது, டீசெலக்ட் ஆக மாட்டேது. ஓகேவா? செலக்ட் மட்டும்தான் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து நேம்ன்ற ஆட்ரிபியூட்டில் நேம் இன்னும் வைக்கவே இல்லை. அதனால தான் நேம் வச்சா நமக்கு எந்த எரருமே வராது. ஓகேவா? ஓகே, நேம் ஆட்ரிபியூட்டில் ரேடியோன்னு வச்சுப்போம். நேம் வந்து ரேடியோ, அதே இருக்கட்டும். ஓகேவா? நேம் வந்து ரேடியோ. ஓகே, இப்போ வச்சுப்போம். இப்போ வந்து கரெக்டாக வேலை செய்யும் உங்களுக்கு பாருங்கள். ரீலோட். இப்போ மேல் செலக்ட் பண்ணுறேன், மேலுன்னு வருது. மேல் அடுத்தது ஃபீமேல் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து டீசெலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் ஆகுது. பார்த்தீங்களா? அப்படின்னா நேம்ன்ற ஆட்ரிபியூட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? நேம்ன்ற ஆட்ரிபியூட் இதுவும் ரெண்டுமே கனெக்ட் பண்ணும். ஓகேவா? சேம் நேமாக இருக்கணும் அதே நேரத்தில். ஓகேவா? ஏன்னா ஒன்றுத்து கூட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும். ஒன்று செலக்ட் பண்ணும்போது இன்னொன்று டீசெலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ நான் மேலே செலக்ட் பண்ணுறேன்னா ஃபீமேலில் வந்து டீசெலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அதனால தான் நம்ம நேம் ஆட்ரிபியூட்டை ஒன்றா கொடுக்குறோம். நேம் ஆட்ரிபியூட்டில் வேல்யூ. ஓகேவா? ரேடியோ. ஓகே, இப்போ நான் சப்மிட்னு கொடுக்குறேன். ரேடியோ ஆன்னு வந்திருக்கு. பார்த்தீங்களா? மேலே செலக்ட் பண்ண ஆன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ ஃபீமேலை செலக்ட் பண்ணுறேன், சப்மிட்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஆன் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஏன் ஆன்னு வருதுன்னா ரேடியோ பட்டன் செலக்டில் இருந்தால் ஆன்னு இருக்கும், ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணலன்னா ஆஃப்னு காட்டும். ஓகேவா? அப்படின்னா நம்ம வேல்யூ வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். வேல்யூ ஆட்ரிபியூட்டில் இந்த இடத்துல வேல்யூ வந்து மேலுன்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் வேல்யூ வந்து வரும். இந்த ரேடியோ பட்டனுக்கான வேல்யூ மேல், இந்த ரேடியோ பட்டனுக்கான வேல்யூ ஃபீமேல்னு சொல்லிட்டு, இல்லைனா அந்த ஆன் தான் வரும். ஓகேவா? இந்த ரேடியோ பட்டனுக்கான வேல்யூ ஃபீமேல். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம் வாங்க. எப்போயுமே ரீலோட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஓகே, இப்போ மேலே செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள் அவுட்புட்டு. பார்த்தீங்களா? ரேடியோ மேல். ஓகேவா? கரெக்டாக ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் வந்திருக்கா? ஓகே, அதே மாதிரி ஃபீமேல் பார்த்துக்கலாம். ஃபீமேல் சப்மிட். ஓகே, ஃபீமேல். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து ஒரே ஒரு ரேடியோ பட்டன் மட்டும் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா? பட் இதுவே நான் தனியாக பிரிக்கிறேன். ஓகேவா?
எப்படின்னா 2 கான்செப்டில் பண்ணுறேன், அதுதான் சொல்ல வரேன். ஓகே ஓகே இதில் வந்து இது வந்து ஜாவான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஜாவா. இது வந்து பைத்தான். ஓகேவா, நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும். ஓகேவா, வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ரோக்ராம் நான் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரோக்ராம் இது வந்து ஜாவான்னு இருந்தது, அதனால் வேல்யூ வந்து ஜாவான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஜாவா. இது வந்து பைத்தான். ஓகே, பைத்தான். இது ரெண்டுமே ரெக்கார்டில் தான் இருக்குது. நேம் வந்து ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேவா, அப்போனா இது ரெண்டுமே கனெக்ட் ஆகி இருக்கும். ஒன்று செலக்ட் ஆகுனா இன்னொன்று டீசெலக்ட் ஆகும். அதே மாதிரி இது ரெண்டுமே நேம் வந்து ஆட்ரிபியூட் ஒன்றா இருக்கிறதுனால ஒன்று செலக்ட் ஆகுனா ஒன்று டீசெலக்ட் ஆகும். ஓகேவா, இதுக்கான வேல்யூ வந்து லேபிள் டேக்கில் ஜாவான்னு வச்சுருக்கேன், வேல்யூவும் ஜாவா வச்சுருக்கேன். ஓகேவா, பைத்தான் லேபிள் டேக்கில் பைத்தான் வச்சுருக்கேன், அதே மாதிரி வேல்யூ ஆட்ரிபியூட்டில் ஜாவான்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. ரீலோட் பண்ணிப்போம். நமக்கு 2 இது வரணும். ஓகே, 2 வந்துடுச்சு. ஒன்று மேல், இன்னொன்று ஃபீமேல், இன்னொன்று ஜாவா பைத்தான். ஓகேவா, சப்மிட்னு கொடுக்குறேன். எதாவது செலக்ட் பண்ண சொல்லுது, மேல் செலக்ட் பண்ணிப்போம். சப்மிட் திரும்பியும் கொடுக்குறேன். ஓகே, எதாவது செலக்ட் பண்ண சொல்லுது. பார்த்தீங்களா, இது 2 மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இது இப்போ நான் செலக்ட் கொடுத்தா இது டிசெலக்ட் ஆகுது. ஓகே, பட் இது டிசெலக்ட் ஆகலைல்ல, புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? ஏன் டிசெலக்ட் ஆகலைன்னா, இப்போ இதை செலக்ட் பண்ணால் இது டிசெலக்ட் ஆகுது, இது செலக்ட் ஆகுது. ஓகேவா, பட் இது டிசெலக்ட் ஆகலை. அது வந்து ஏன்னா நம்ம அந்த நேம் ஆட்ரிபியூட்டில் இது ரெண்டுமே சேமாக வச்சுருக்கோம். ஓகேவா, இது இங்கே ரேடியோ வச்சுருக்கோம், இங்கே ரேடியோ வச்சுருக்கோம். ஓகேவா, அதனால் இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகியிருக்கும். ஓகேவா, ஒன்றுத்துக்கு ஒன்று. இது வந்து ப்ரோக்ராம்னு வச்சுருக்கோம் நேம், இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகியிருக்கும். ஓகேவா, ஒன்று செலக்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசெலக்ட் ஆகிடும். அதுதான் கான்செப்டே. ஓகேவா, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா இதுதான் டிசெலக்ட் ஆகும், இது டிசெலக்ட் ஆகாது. ஏன்னா இதோட நேம் வந்து ப்ரோக்ராம்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இல்லை நமக்கு 2 வரும் நமக்கு வேல்யூ. பார்த்தீங்களா, ப்ரோக்ராம், பைத்தான், ரேடியோ, மெயில். ஓகேவா, சரி. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.